எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹெட்லைன்ஸே அதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, மண்டே அன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அதாவது இந்த பேன் இண்டியா ப்ரோப் வந்து நடக்கணும். சிபிஐ தான் வந்து அது பண்ணணும். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அந்த ஸ்கேம் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து கேஸை வந்து அது பார்க்கணும் சிபிஐ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 14 ஸ்டேட்ஸ், அதாவது இன்க்ளூடிங் அப்போசிஷன் ரூல்டு அந்த தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், கர்நாடகா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா, கேரளா, இந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் கூட வந்து என்னென்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கேரி அவுட் பண்ணும். காம்ப்ரிஹென்சிவாக வந்து ஃபுல்லாக வந்து பேன் இண்டியாவுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சைபர் க்ரைம் கேசஸ் இது. ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு லிங்க் வருது, தெரியாமல் அதை நம்ம அமுத்திடுறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லுமே டேட்டாஸ் எல்லாம் அவங்களுக்கு போகுது. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த கேஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சிபிஐ வந்து உள்ளே வர போகிறாங்கங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. சிஜேஐ சூரியகாந்தும் அப்புறம் ஜஸ்டிஸ் ஜோய்மால்யா அப்படிங்கிறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், மேகாலயா, மத்திய பிரதேஷ், அந்த திரிபுரா, ராஜஸ்தான், அப்புறம் உத்தராகண்ட், அங்கெல்லாம் கூட வந்து அந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் வந்து அந்த இதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சைபர் க்ரைம் கேசஸை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மக்கள் வந்து ஏமாற்றப்படுறது, எஸ்பெஷலி வந்து இந்த வயசானவங்கெல்லாம் ஏமாற்றப்படுறது, இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் கேசஸ்லாம் வந்து குறையும். என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 ஸ்கேம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், அப்புறம் பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து ஜாபுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து இமீடியட்டாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாற்றுவாங்கல்ல, அதை அந்த மாதிரி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இது பல நாட்கள் மாதம் இதாக இருக்குது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. இப்போ இதையும் வந்து சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2 கேஸ் இருக்குல்ல, இப்போ 2 கடைசியாக சொன்னது, அது 2த்துக்கும் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த கோர்ட்டோட சூப்பர்விஷனோ இல்லாட்டி மானிட்டரிங்கோ தேவைப்படுமா அப்படிங்கிறத வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகத்துக்கு உரிய அந்த உதவிகள்லாம் செய்கிறவங்கலாம் இருப்பாங்களா, அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் சிஸ்டத்தில், அது வந்து சிபிஐ வந்து ஃப்ரீ ஹேண்டடாக, அதாவது வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மியூல் அக்கௌண்ட்ஸை, அதாவது வந்து என்னென்னா, இப்போ மியூல் அக்கௌண்ட்டுங்கிறது பணம் வந்து மோசடி முறையில் பெறப்பட்ட பணத்தை வந்து அதில் வந்து போடுறது. இது வந்து அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அக்கௌண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஜேஐ காந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் வந்து மெயினாக அந்த டிஜிட்டல் அந்த க்ரைம்ஸ் எல்லாம் வந்து நடக்கிறது வந்து என்னென்னா ஸ்கேம் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த இதுக்குன்னு ஒரு மையம் அமைச்சிருக்காங்க. மெயினாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இது வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, நிறைய இல்லிட்ரேட் பீப்புளெலாம் தெரியாமல் போய் அந்த லிம்கை அமுத்துறது, இல்லாட்டி பணம் வேணுமான்னு கேட்கும்போது அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியாமல் சூசைடல் இதெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் ரொம்ப இருக்குது. அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் கேஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆர்பிஐக்கு. அதாவது வந்து கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கோர்ட்டுக்கு, நீங்கள் ஏன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸோ இல்லாட்டி மெஷின் லேர்னிங் அந்த இது வந்து டெக்னாலஜிஸோ வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடாது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மியூல் அக்கௌண்ட்ஸை அப்படின்னு வந்து பேங்க்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருவது அப்படிங்கும்போது, மியூல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து டெபாசிட் பண்ணுற பணத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணுறவங்கனால எதுவுமே பண்ண முடியாது, அது க்ரைமு. அப்போ இவங்க வந்து அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிய வரும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு ஏன் அப்படிங்கிறத வந்து இவங்க பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ கிட்ட. கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஐடி இன்டர்மீடியேட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிசர்வ் பண்ணணும் டேட்டாஸ் எல்லாம். அதாவது வந்து இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க ஃபோன்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுடைய வந்து இந்த ஃபோனு எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அது வந்து சிபிஐ என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தேவையானதெல்லாம் வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் கேஸாக
இல்லாட்டி ஜென்ரலாக ஏதாவது இருந்தாலும் அதையும் செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஐடி அவங்கள ஆளுங்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்லிஜென்ஸ் அப்புறம் இர்ரெஸ்பான்சிபிள் அப்ரோச் ஆஃப் அந்த டெலிகாம் சர்வீஸோட ப்ரொவைடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மல்டிபிள் சிம் கார்ட்ஸை வந்து ஒரே பேரில் கொடுக்குறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமுக்கும் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். சிம் கார்டு வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மிஸ்யூஸ் ஆஃப் சிம் கார்டு வந்து தவிர்க்கிறதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸு அப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்ஷூர் பண்ணுங்கள், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த சைபர் க்ரைம் அந்த கோஆர்டினேஷன் வந்து சென்டர்ஸை, அப்புறம் வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதையும் கேட்டிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து பிளானை வந்து சப்மிட் பண்ணுங்கள், எப்படி வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அகெயின்ஸ்ட் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் கேஸ்க்கு சுமோட்டோவாக தான் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கப்புள் வந்து சிஜிஐக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம், எங்கள் லைஃப்ஸை இதை வந்து சேவிங்ஸை வந்து அப்படியே வந்து ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து எடுத்து பணத்தை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் வந்து இந்த ஒரு டிசிஷனே எடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சிபிஐ அப்படின்னு சொல்லி. கோர்ட் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 வீக்ஸுக்கு. எதனால் அப்படின்னா வந்து இந்த சிபிஐ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த இதை வந்து ஸ்டேட் போலீஸு ஃபோர்ஸஸ் அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்போது அக்ராஸ் இந்தியாவில் இனி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் வந்து மாட்டுவாங்க. இது தாங்க மெயினான நியூஸு இன்றைக்கி ஹெட்லைன்ஸு. அதனால் நம்மளும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணமெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னால் உடனேலாம் அனுப்பிடக்கூடாது. அது லிங்க்கெல்லாம் தொடாதன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது ஏமாற்றப்பட்டிருக்கோன்னா 1930க்கு இமீடியட்டாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.